எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 26/3/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 12ஆம் நாள், நவமி, வளர்பிறை. நாளை ஸ்ரீராம நவமி. என்ன நவமின்னு சொல்றேன்னா, மதியம் 2:56 வரலாம் அஷ்டமி. இப்போ நவமி மதியானத்துக்கு அப்புறம் தான் வருது. அதாவது 3 மணியிலிருந்து நவமி, ராமநவமி தொடக்கம். நாளை மதியம் வரலுமே இருக்கு. நாளைக்கு கொண்டாடுறது சிறப்பாக இருக்கும். இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 2:56 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி, அதுவும் ராமநவமி. இன்றைய யோகம் சோபனம், நாம யோகம். இன்றைய கரணம் 2:56 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே நம்ம எப்பவுமே சொல்லிக்கிற விஷயம் தான். நேத்தியே சொல்லிட்டேன் அஷ்டமியில என்ன செய்யணும். அப்போ இன்னைக்கும் சேர்த்து அதை செஞ்சுக்கலாம். புதன்கிழமை நேற்று அஷ்டமி இருந்ததால லட்சுமி துர்க்கை வழிபாடு நம்ம பிரதானமா எடுத்து செய்யறோம். செஞ்சு ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் அந்த வழிபாட்டில் நமக்கு கிடைக்கும். இறைவனை நம்ம வருத்தி கேட்கறத விட ஈஸியா கிடைக்கிற வழி ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதை பயன்படுத்துங்க. நம்ம ராசி பலன் பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். சுக்கிரனின் வரவு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். எழுக்கூடிய கிரகம், பணம், பொருள், நீதி. அந்த இடத்துல என்னென்ன இருக்கு? கடை, வியாபாரம் அத்தனையுமே அங்க இருக்கு. அந்த அதிபதி ராசிக்குள்ள வந்துட்டாரு. வரும்போது என்ன ஆகுது? வரவை கொண்டு கொடுக்கிறார். மேஷத்துக்கு இனி வரவுகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு வளமையான ஒரு நேரம் தொடங்கி விட்டது. ஏழரை சனியை பத்தி கவலை கொள்ள தேவையில்லை. மேஷராசிக்காரங்க ஏழரை சனியை பத்தி கவலையே தேவையில்லை. அவர் உங்களுக்கு யாரும் காட்டவே இல்லை. இது காட்டியிருந்தாலும் நீங்க தாங்க மாட்டேன். சும்மா ட்ரைலர் மட்டும் அங்கே பிட்ட போட்டு போயிட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? இனி இந்த சுக்கிரனோட பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தப்பட்டு இதனால் 2ஆம் இட சந்திரன் குருவின் சேர்க்கைங்கிறது ஒரு சிறப்பான அம்சம். அதுவும் இல்லாம உங்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் சனிங்கிறது ஒரு விஷயத்தை கொடுக்குது. 10ஆம் இடத்துல ராகு புதன் சேர்க்கையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. தவறான எந்த விஷயமும் கிடையாது. ஹை குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான். புரியுதுனா? உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு 12 இருக்க விரயத்தில் இருக்காருன்னா வரவு கொடுக்க போறாரு அர்த்தம். ஆசைகளை தீர்த்து வைக்க போற, அபிலாஷைகள் தீரும். புரியுதுங்களா? சுற்றுலா போறது, எங்க போறது, அங்க போறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவே மாறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிட்டிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் 2 விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும். என்னோட கான்செப்ட் இவ்வளவுதான். புரியுதுங்களா? ஹெல்மெட் இல்லாம வெளியில போகாது, வண்டி வாகனத்தை இயக்காது, தேவைக்கு போங்க, தேவைக்கு வாங்க, சேஃப் ஜோன்ல இருங்க, லிமிட் உங்க கண்ட்ரோல் ஸ்பீட்ல போங்க, கண்ட்ரோல் ஸ்பீட்ல வாங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன் தரும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனையில மாட்டிப்பீங்க. உங்களால வெளியே வரவே முடியாது. நீங்க பாதிச்சு, குடும்பம் பாதிச்சு, ஒன்றும் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? கவனமா இருந்து எல்லா விஷயத்தையும் பாருங்க. சிறப்பான முறையில் ஜெயிக்கவும் வைக்கும். அது நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை. உங்களை கண்டிப்பான முறையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கும் சந்திரனுக்குமே இருக்கு. பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் ராசி அதிபதியின் சேர்க்கை, ராசி அதிபதியின் தன்மையை காட்டிலும் பார்க்கின்ற கிரகங்களின் தன்மைகளில் விரிப்பு இருக்கிறது. கடகம் எத்தனை பெரிய துன்பத்தில் இருந்தாலும் துன்பங்களிலிருந்து மேலோங்கி வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு
இந்த நாளில் நல்லபடியா இருக்கு. ஒரு சூப்பர் மைண்ட், சூப்பரான விஷயத்துக்குள்ள வெளியே வருவீங்க. நல்லாவே இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா, அமைதியாகவே இருந்து சாதிக்க வேண்டிய காலம். ஆடவே கூடாது. வண்டி வாங்கணுமா, ஓரமா நிறுத்தணுமா, சவாரி ஓட்டணுமா, பணத்தை சம்பாதிச்சோமான்னு இருக்கணும். வண்டியில வச்சுக்கிட்டு 4 வாட்டி ஊரை சுற்றி சுற்றி வர்றது, அங்க போறது இங்க போறதுன்னு இருந்தா கடவுள் என்ன பண்ணுவாரு, ஒரு பீஸை பிடுங்கி விட்டுருவாரு. நடக்குது அந்த வேலைலாம். அந்த வேலைலாம் நடக்குது. சிம்மத்துக்கு மட்டும்தான். நிறைய அப்படி பிக்கப் ஆகி போவாங்க, டக்குன்னு அங்கிருந்து கீழே வந்துருவாங்க. எல்லாமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணும் இருக்காது. பேர் சொல்லும்படி ஒன்றும் இல்லை. பேர் சொல்லும்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால கவனமும் நிதானமும் இருந்தால் இந்த நாளை கடந்து விடலாம். வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் சிம்மராசியினர். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாசத்திலேயே இந்த நாள் ஒரு மார்ச்சுக்கு அப்புறம், அது பங்குனி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அமோகமா ஏற்றங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. சூரியன் பார்வைக்குள்ள எப்போ வந்தீங்களோ அப்பயே ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க காத்து ஜெயிப்பீங்க. ஓடிப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றம், மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், புகழ், கீர்த்தி, செல்வம் அத்தனையும் உங்கள் காலடியில், கண்ணியின் காலடியில் எல்லாமே. பிள்ளைக்கு ஒரு நல்ல வரணும் அமைஞ்சிடும். குடும்பம் சிறப்பா இருக்கும். எந்த மனக்கவலை இல்லாம சிறப்பா வாழக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, அன்பு எல்லாமும். இப்ப குருவின் பார்வை மட்டும் இல்ல, புரியுதுங்களா? ஏன்னா அது வந்தா எல்லாமே நடக்கும். இது நடக்கலையே வருத்தப்பட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. ஆனா வீண் செலவு பண்ணக்கூடாது. வீண் செலவு, விரை செலவு பண்ணவே கூடாது. தொழிலில் கவனம் வேண்டும். துலாம் ராசிக்காரங்க எந்த தொழில் செய்தாலும் தொழில கவனமா இருந்தா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கே. துலாம்னு சிரிக்க சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டான ஒரு ராசி துலாம் ராசி. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப லாபகரமா இருக்கும். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலுமே சந்திராஷ்டிரம் இருக்குது, அடைக்கி வாசி. புரியுதுங்களா? எதுவா இருந்தாலுமே அன்றாட தேவைகள் மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்காதீங்க. வேற பார்க்கலனாவே நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு மாதமாக இருந்து இந்த நாள் உங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கும். இந்த நாள் சந்திராஷ்டிரம் இருக்குது, அதனால மட்டும்தான் கொஞ்சம் கவனமா சொல்றேன். மீது எல்லாமே சிறப்பான அமைப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்குது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உயர்வுகள் மேலோங்கும். உயர்வு, பல நன்மைகள் உண்டு. நன்மைகள், ஏற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் கண்டுருவீங்க. சிறப்பான ஒரு போக்கு உங்ககிட்ட தெளிவா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு நாள் தனுசுவுக்கு இந்த நாள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அடுத்தடுத்து வருகின்ற பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப மாத்திக்கிட்டே இருக்கும். குரு பயிற்சிலாம் இன்னும் சிறப்பு. குருவின் நேரடி பார்வையில வரும்போது எல்லாமும் சாதிக்கலாம். புரியுதுங்களா? திருமண பந்தத்துக்குள்ள போகலாம், வேலை வாய்ப்புக்குள்ள போகலாம், கட்டடத்தை விரிவுபடுத்திக்கலாம், தனக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கிக்கலாம். நீங்க பேசும் பொருளா மாறுவீங்க. அப்பதான் மகரத்தை பொறுத்தவரை சிறப்பானது ஒரு வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிரமத்திற்கு இடையில் செல்லுகின்ற வேலையாக இருந்த பொழுதும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த 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 சுகமான ஒரு விஷயத்தையும் சுகமா மாத்தி பயணிக்கக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு தான் இருக்கு. இப்ப கும்பங்கிறது என்னன்னா ஒரு கலசம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த நாள் என்ன நடக்குது? நவமியில நல்ல ஒரு கலசம் வச்சு ஒரு பூஜை பண்ணா எப்படி இருக்கும்? வியாழக்கிழமை குருவோட வழிபாடு, அற்புதமான கடாட்சம், அற்புதமான கீர்த்தி, அற்புதமான புகழெல்லாம் சேருமே. பயன்படுத்தி பாருங்க. இந்த நாள்ல தொடங்குங்க ஒரு விளக்கேத்துறதுக்கு. நல்லாவே சிறப்பான ஒரு நாள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருந்தாலுமே புரியுதுங்களா? ஆனா தேவையில்லாம வார்த்தைகளை கூட்டிட்டு மனசு சஞ்சலப்படுங்க வீட்டுக்குள்ளேயே. அது கணவராக இருந்தால் மனைவி ஸ்தானம், மனைவி இருந்தால் கணவர் ஸ்தானத்துல ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால கவனமா இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.